வணக்கம். இன்னைக்கு கதைய சொல்லட்டா? இன்னைக்கு எப்பவும் போல ஒரு மொக்கையான டேவா தான் இருக்கும்னு நினைச்சா, அதான் இல்ல. இன்னைக்கு நானும் வேற யாரும் இல்ல. நான் மட்டும் சவுகார்பேட்க்கு ஷாப்பிங் போறேன். எத்தனையோ பேரை கூட வாங்கன்னு கெஞ்சி கெஞ்சி கேட்டாலும், கட்டப்பையை தூக்க ஆள் சிகிரியான கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. வரப்போற வரலட்சுமி பூஜைக்கு திங்ஸ் எல்லாம் வாங்க போறேன். என் கொரியா பொண்ண கடகடன் கிளப்பி ஸ்கூல் காமிச்சாச்சு. எப்பவும் காலையில தாடி முடிஞ்சிடும், மதியானம் நானும் தான் ஸ்கூலுக்கு பிக்கப்க்கும் டிராப்க்கும் போவோம். ஆனா இன்னைக்கு ஷாப்பிங் போறதால உல்டா புல்டா பண்ணிக்கிட்டோம். ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு ஒரு குளியல போட்டு ரெடி ஆயிட்டேன். மெட்ரோலே போயிடலான்னு பிளான் பண்ணி வீட்ல இருந்து ஆலந்தூர் மெட்ரோக்கு ஆட்டோ புக் பண்ணி பார்த்தா 98 ரூபாய் காமிச்சிச்சு. அதுவே பைக்கா இருந்தா 68 ரூபாய் தான். 30 ரூபாய் மிச்சம் பண்ண ஒரு பிளேட் பானிபூரி கிடைக்குமே ரோஸ் கலர் ரேபிடோ புக் பண்ணேன். நம்ம வேற ஆள் பல்கா இருக்கிறதால பைக்ல ஏத்துவாங்களா மாட்டாங்களான்னு பயந்துட்டே வெயிட் பண்ணேன். ஆனா சர்றன்னு ஒரு சிங்கப்பெண் வந்து டுர்ன்னு அவங்க டியோல கூட்டு போயிட்டாங்க. அவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. என் முக்காவாசி மண்டை கூட பத்தாத சைஸ்ல ஒரு ஹெல்மெட்டை தந்தாங்க. போலீஸ்காரங்களுக்கு பயந்துகிட்டு மண்டையில கவுத்துட்டு கையில பிடிச்சிட்டே போயிட்டேன். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தையில எனக்கு மெட்ரோ போட்டதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மைண்ட் வாய்ஸ்லயே தேங்க்யூ சொல்லிட்டு ஹைகோர்ட்ல இறங்கிட்டேன். 5 நிமிஷம் நடந்து அந்த பக்கமா போனா கடையோ கடை. சவுகார்பேட் பொறுத்த வரைக்கும் எந்த கடை எந்த தெருல இருக்குன்னு நமக்கும் தெரியாது, கடை வச்சிருக்கிற அவங்களுக்கும் தெரியாது. ஒரு பொருளை சொல்லி அது எங்க கிடைக்கும்னு கேட்டா 2 கடை தள்ளி கிடைக்கும், 2 தெரு தள்ளி இருக்கும் அப்படின்னு குத்துமதிப்பா சொல்லுவாங்களே தவிர்த்து உருப்படியா கைட் பண்ண மாட்டாங்க. நீங்களா பார்த்து புரிஞ்சு அலைஞ்சு தெரிஞ்சு வாங்க வேண்டியதுதான். 4 தெரு அலைஞ்சதும் நாக்கு தள்ள ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பிளேட் பானிபூரி போட்டாதான் பவர் வரும்னு ஓரமா நின்று ஒரு பிளேட் பானிபூரியா சோலவா முழுங்கிட்டு நடைய கட்ட ஆரம்பிச்சேன். தேடி பிடிச்ச தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அடிச்சு பிடிச்ச ஆட்டோல ஏறி வீட்டுக்கு வந்துட்டேன். சாப்பிட்டுட்டு சிறப்பா ரெஸ்ட் எடுத்துட்டு நாட்டாமையை கூப்பிட்டேன். கண்டிப்பா ஏதாச்சும் வாங்காம தான் வந்திருப்பா, வண்டவுனியா கேட்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க வாய் அடிச்சு போயிட்டாங்க. ஏன்னா நம்மளோட ஷாப்பிங் அப்படி எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்குன்னு லிஸ்ட்டை பார்த்து செக் பண்ணி கவுண்ட் பண்ணி கரெக்டா வச்சாச்சு. ஷாப்பிங் போனதால கை கால்லாம் வலிக்குதுன்னு ஒரு நடிப்பை போட்டு நாளைக்கு டெஸ்ட்டுக்கு நீங்களே சொல்லி தந்துருங்க அப்படின்னு தாடி மனிதன் தலையில கட்டிட்டேன். நாளைல இருந்து என் பொண்ணுக்கு மிட்டம் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இங்கிலீஷ், நெக்ஸ்ட் டின்னர் வேலை. ஃப்ரிட்ஜ் திறந்து பார்த்தா இட்லி மாவு இருந்துச்சு. என் தெய்வமேன்னு மாவு அரைச்சு வச்சா எனக்கு நானே நன்றியை சொல்லிக்கிட்டு 2 தட்டு இட்லி ஊத்திட்டு கொத்தமல்லி வச்சு பச்சை சட்னி அரைச்சு வச்சேன். மத்தியானம் வடக்குழம்புக்கு செஞ்ச வடமாவு மிச்சம் வந்ததால அதையும் தட்டி எடுத்து வடை சுட்டு வச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு செட்டில் ஆகி படுக்கவே மணி 10:30 ஆயிடுச்சு. எது எப்படியோ லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். நிம்மதியா இருங்க.